ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம அந்த ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வந்து நம்ம இது 3வது பார்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எல்லாம் ஸ்டிச் பண்ணி ஷோல்டரு ஜாயின் பண்ணி நெக்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இனி வந்து ஸ்லீவ் மட்டும் நம்ம அட்டாச் பண்ணணும். இப்போ அதுக்காக நம்ம வந்து உடம்பு வண்ணத்தை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து செஸ்ட் வண்ணம் வந்து ஒரு 9 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். 36 இன்ச்சுக்கு. இடுப்பு வண்ணம் வந்து 7.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பேக்லேயே நம்ம அதே மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ரெண்டு ஷோல்டரும் பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் ஒரே அளவாக இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப் அண்ட் டவுன் இல்லாமல் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ரெண்டு பக்கத்துலேயும் அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம செக் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம இப்போ ஸ்லீவை நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்லீவை ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு சென்டரில் இந்த மாதிரி ஒரு கட் கொடுத்துக்கோங்க. கட் கொடுத்துட்டு ஃப்ரண்ட் பக்கத்துக்கு வரும் பாருங்கள், அதை வந்து நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச்சு இல்லை 3/4 இன்ச்சு இந்த அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். வளைவு இந்த ஷேப்பு வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணிவிட்டு அப் அண்ட் டவுன் எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சென்டர்லேருந்து நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து பேக் பக்கத்தில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம இழுக்கக்கூடாது. இந்த மாதிரி விட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அடுத்த பக்கத்தையும் அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதே 1/2 இன்ச்சில் எல்லா பக்கமும் 1/2 இன்ச்சு வர மாதிரியே நம்ம தையல் போட்டு எடுக்கலாம். இப்போ ஒரு தையல் நம்ம போட்டுட்டேன். 2வது தையலையும் நம்ம அதுக்கு மேலேயே நம்ம போட்டு எடுக்கலாம். பாருங்க இவ்வளோ நீட்டாக வந்துருக்குன்னு. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி உள் பக்கமாக திருப்பிட்டு ஸ்லீவ் ரவுண்டை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் ரவுண்டு வந்து ஒரு 5.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பாடியில் நம்ம மார்க் பண்ண பாருங்க, அதையும் இந்த ஸ்லீவ் மார்க் பண்ணது இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டு எடுக்கலாம். லைன் போட்டதுக்கப்புறமா இந்த லைன் போட்டுறேன் பாருங்கள், அந்த லைன்லேயே நம்ம ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். ஸ்டிச் பண்ணும்போது இந்த ஸ்லீவில் வந்து நம்ம அந்த ஸ்டிச் பண்ணிடுறோம் பாருங்கள், அது இந்த மாதிரி ரெண்டையும் ஒரே பக்கமாக திருப்பி விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம அதுக்கப்புறமா ஸ்டிச் போட்டுக்கலாம். பாருங்கள் இப்போ ஒரு தையல் போட்டுட்டோம். அடுத்த தையலையும் நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து 3 தையல் போட்டுருவேன். 3 தையலையும் நம்ம போட்டு எடுக்கலாம். போட்டதுக்கப்புறமா இதில் இருக்க எக்ஸஸ் ஆகி இந்த கிராஸ் ஆகிருக்க பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு திருப்பி பாருங்கள் ஸ்லீவ் இந்த ஸ்டிச்சிங் வந்து அது வந்து சென்டரில் இந்த ப்ளஸ் மாதிரி எவ்வளோ நீட்டாக வந்துருக்குன்னு. ஒரு அப் அண்ட் டவுன் ஒன்றுமே இல்லை, நீட்டாக இருக்குது. இப்போ நம்ம அடுத்த ஸ்லீவையும் நம்ம அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணோமோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். சென்டரில் இந்த மாதிரி ஒரு கட் கொடுத்துட்டு ஃப்ரண்ட் பக்கம் வரதை இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு அல்லது ஒரு 3/4 இன்ச்சு அளவுக்கு குழிவை வரைஞ்சி வெட்டி கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அடுத்த தையலை நம்ம இந்த தையலை மேலே போட்டு எடுக்கலாம்.
பாருங்கள். இப்போ அடுத்து ஸ்லிம்மாக ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு உள்பக்கமாக திருப்பிட்டு ஸ்லீவ் ரவுண்டு மார்க் பண்ணி ஸ்கேல் வச்சு லைன் போட்டுட்டு அதுக்கு மேலேயே நம்ம தையல் போட்டு எடுக்கலாம். பாருங்க, நம்ம ஒரு தையல் போட்டுட்டோம். அடுத்த தையலையும் நம்ம அதே மாதிரி போட்டு எடுக்கலாம். போட்டுட்டு அதில் இருக்க எக்ஸஸ் இருக்க பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட் ஆக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு ஃபினிஷிங் வந்து. 2 ஸ்லீவில் உள்ள ஆம்கோல் ரவுண்டும் ஒரே அளவாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஆம்கோல் ரவுண்டு ஸ்லீவ் ரவுண்டெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். பாருங்கள் எனக்கு 2 ஒரே அளவில் இருக்குது. பாருங்கள் கப் ஷேப்பு, இந்த பெல்ட் பட்டி, ஐ பட்டி பக்கத்தில் வர டாட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். பாருங்கள் நெக் வந்து எவ்வளோ ஃபினிஷிங் சூப்பராக இருக்குன்னு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.